டேஸ்டியாக ஒரு லெமன் ரைஸ் பண்ணலாமா? என்னம்மா எங்களுக்கு லெமன் ரைஸ் கூடவா செய்ய தெரியாதுன்னு யோசிக்காதீங்க. நான் சொல்கிற இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இருக்க டேஸ்ட்டை எங்கேயோ கொண்டு போயிடுவான். இன்கேஸ் உங்களுக்கு லெமன் ரைஸே பண்ண தெரியாதுன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரியமானவர்களுக்கு பிரியமான வணக்கம். அதுக்கு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவன் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது ஒரு கைப்பிடி நல்லா தாராளமாக எடுத்து பீனட்ஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அது நல்லா க்ரன்ச்சி ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஹாஃப் வெங்காயம், அது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டை சல்லி சல்லியாக கட் பண்ணி அவன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை நான் போட மறந்துட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட தெரியலை, ஏன்னா கூட இருந்த சைட் டிஷ் அந்த மாதிரி. நான் என்ன மிஸ் பண்ணேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். கை நிறைய கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி எண்ணெயில் தகன்னு மின்னும் போது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நல்லா ஒரு 3 பெரிய சைஸ் லெமன் எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுண்டை காய்ச்சி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம லெமன் ரைஸ் பேஸ்ட் ரெடி ஆகிட்டான். இவனை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் கூட இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது தாங்க, லெமன் ஜெஸ்ட். ஒன்றும் இல்லைங்க, லெமனோட தோலை லைட்டாக கிரேட் பண்ணி இந்த மாதிரி சாதத்தில் ஆட் பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். சாதம் நல்லா உதிரியாக வர்றதுக்கு இன்னொரு டிப் வந்து, சாதம் விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நல்ல அகலமான பாத்திரத்தில் பரப்பி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போட மறந்த இன்க்ரீடியன்ட் வரமிளகா தாங்க. எனிஹவ், நம்ம கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை அதை பேலன்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அருமையான டிப்ஸை டெய்லி பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.